அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகுறது அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயம் போஸ்ட்போன் ஆகுது அப்படி இழுத்து நிற்கிறது இதெல்லாம் கிடையாது. அப்ளை பண்ணால் கிடச்சிரும் 1. 2வது ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் வட்டி பெருசான வட்டியாக இருக்காது. உங்களுக்கு அப்ளை பண்ணால் உடனடியாக உங்களுக்கு சாங்ஷன் ஆகி லோன் வந்துடும். 3வது முக்கியமான விஷயம், கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்க, இன்கம் கம்மியாக இருக்கிறவங்க இதெல்லாம் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் லோன் தராங்க. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான லோன் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணாமல் நமக்கு லோன் கிடைக்கும். அது எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த உன்னோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேருக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும், சில பேருக்கு இன்கம்மே கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்ட்டு லோன் ஆப்பில் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு லோன் ஆப்பில் ட்ரை பண்ணுவாங்க, அது கிடைக்கலன்னா இன்னொரு லோன் ஆப்பில் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நிறைய லோன் ஆப்பில் ட்ரை பண்ணி கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுனாவே ஒரு 3 மாதம் கேப் கொடுத்த பிறகு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது போல் ட்ரை பண்ணி கிடைக்காம போகிறதுக்கு ஏதாவது ஒரு லோன் நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? அதாவது எந்த விதமான லோன் ஆப்பையும் ட்ரை பண்ணாமல், எந்த விதமான லோன் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணாமல் உங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் இது. இந்த ஆப்பில் நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட் வச்சுருக்காங்க. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் லோன் கிடைக்கும், இன்கம் கம்மியாக இருந்தாலும் லோன் கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக பணம் தேவைப்படுதா 10 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபும் தர்றாங்க. ஸோ லோன் பொறுத்த வரைக்குமே அதிகமான வாய்ப்பு இதில் இருக்குது. ஸோ லோன் கிடைக்க அதிகமான விஷயங்கள் இதில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆப் யார், இந்த ஆப்பில் லோன் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், இது எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம், இவங்க சொல்லக்கூடிய லோன் விஷயங்களை எப்படி ஒன்றுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன வட்டி இதுக்கு போடுவாங்க, எது பெஸ்ட்டாக இருக்கும், இது போல் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியல இந்த மறக்காம லைக் பண்ணுங்கள். பேமெண்ட் ஆப்னாவே நிறைய பேருக்கு 2 விஷயம் வரும். ஒன்று கூகுள் பே, இன்னொன்று ஃபோன்பே, இன்னொன்று பேடிஎம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 3 விதமான ஆப்லேயும் நிறைய விதமான லோன் ஆஃபர்லாம் வச்சுருக்காங்க. அதில் முதன்மையான ஒரு ஆப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள் பே ஆப் தான் சொல்ல முடியும். ஸோ கூகுள் பே ஆப்பில் இருக்கக்கூடிய லோன் ஆஃபர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 10 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் இதில் வச்சுருக்காங்க. கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிறவங்களுக்கு இதில் லோன் கிடைக்குது, இன்கம் கம்மியாகிறவங்களுக்கும் இதில் லோன் கிடைக்குது, அதிகபட்சமான லோன் தொகை இதில் தராங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 1, 2 இல்லை எக்கச்சக்கமான லோன் ஆஃபர் இதில் வச்சுருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபம். உங்கள்கிட்ட கூகுள் பே ஆப் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இந்த பிஸ்னஸ் இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே 3 விதமான விஷயம் வச்சுருக்காங்க. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று இன்சூரன்ஸ், இன்னொன்று லோன். ஸோ 3 விஷயத்தை வச்சுருக்காங்க. நமக்கு தேவை லோன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு நார்மல் ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஆப் தான். ஸோ இந்த ஆப்புக்குள்ளே டீட்டெயில்ஸ்குள்ளே போனீங்கன்னா அப்ளை நவ் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அப்ளை ஆன்லைன் ஆப்ஷன் வரும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது. நீங்கள் கூகுள் பேயில் இருக்கக்கூடிய அதே மொபைல் நம்பர் வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துட்டாக போதும், அடுத்த ஸ்டெப் உள்ளே போயிடும். ஸோ இது இல்லாமல் கீழே இன்னொரு விஷயத்தை கேட்குறாங்க. டெல் அஸ் எ லிட்டில் அபவுட் யுவர் செல்ஃப் போட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க. பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அது நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைன்னு கேட்குது, அது நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குது, சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாயர் நீங்கள் கேட்குது, மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்குது. செலக்ட் லோன் ஆஃபர் போட்டு நீங்கள் பணத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதாவது எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் கொடுத்த பிறகு எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எவ்வளோ இஎம்ஐ உங்களுக்கு போடுவாங்கன்ற விஷயத்தை அதை காட்டுது. ஸோ லோன் டீட்டெயில் அதை காட்டுது. ஸோ கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேஒசி டீட்டெயில்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு செல்ஃபி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் ஆஃபர் காட்டுவாங்க. அது உங்களுக்கு ஓகே தோணுச்சுன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வருவதற்காக உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் கூகுள் பே மூலமாக தான் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சிருக்கிறதுனால ஸோ நீங்கள் அதுவும் கொடுக்க தேவையில்லை. டேரெக்டாக பாயிண்ட் உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அவங்க சொல்கிறாங்க லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 25,000 3 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதத்துலேருந்து 36 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 18% 36% per annum போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் 3% 5% இருக்குமே ப்ராசஸிங் ஃபீஸ் போட வாய்ப்பு இருக்குது. இதே கூகுள் பே ஆப்பில் இன்னும் லோன் ஆஃபருக்கு தரக்கூடிய நிறைய விதமான லோன் ஆப்லாம் டைப்பில் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா ஸ்டார் ரேட்டிங் வைஸ் வட்டி கம்மியாக யார் தராங்களோ வச்சு இதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்றது நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி வியூ லோன் ஆப்.
மணிவியூ லோன் ஆப் பொறுத்த வரைக்குமே இதே டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் மணிவியூ லோன் ஆப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப் கேட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில் கேட்டாங்களோ அதே போல் தான் இதுலேயும் கேட்குறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 5,000 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 மாதம் வந்து 5 வருஷத்துக்கு நீங்கள் இஎம்ஐ பிரிச்சுக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 14% வரைக்குமே பேர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 லோன் வாங்குறீங்க, 12 மாதம் இஎம்ஐ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். வட்டி 20% பேர் ஆனம் போட்டாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 2.5%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1,500 கிட்ட பிடிச்சிடுவாங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் பிடிச்சிட்டு கையில் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 48,525 கையில் கொடுப்பாங்க. மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க இந்த 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டது 50,000, ஆனால் 55,584 நீங்கள் கட்டியிருப்பீங்க. 4.8 ஸ்டார் ரேட்டிங், ஒரு குட் ஸ்டார் ரேட்டிங் சொல்ல முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் பார்த்தீங்கன்னா கேஷி ஆப்பை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இருந்தாலும் இவங்களோட டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்குமே 3 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது 45,000 3 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் இவங்க பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 இதில் லோன் வாங்குறீங்க வச்சுங்களேன், 36% இதுக்கு பேர் ஆனால் வட்டி போட்டாங்கன்னா இஎம்ஐ ஒரு 9 மாதம் எடுக்கிறீங்க வச்சுங்களேன், ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 3,245 பிடிச்சிடுவாங்க. மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க கேட்டது 50,000, ஆனால் 63,500 நீங்கள் கட்டியிருப்பீங்க. இது வந்து கேஷி ஆப். ஸோ கேஷி ஆப்பை பற்றி நான் வந்து பெருசாக சொல்லலை, சிம்பிளான விஷயத்தான் சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னொரு லோன் ஆப் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபெய்ப் ஆப். ஸோ ஃபெய்ப் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.5 ஸ்டார் ரேட்டிங், ஒரு குட் ஸ்டார் ரேட்டிங் சொல்ல முடியும். லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே 20,000 5 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதத்துலேருந்து 36 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிடிச்சி கட்டிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்க, இஎம்ஐ ஒரு 3 வருஷம் போடுறீங்க வச்சுங்களேன், ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3% ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டியும் போடுறாங்க. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸும் இதில் இருக்குது. வட்டி எவ்வளோ போடுறாங்கன்னா 20% அப்படி போட்டாங்கன்னா இந்த 3 வருஷத்தில் இந்த 5 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 6,68,952 நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ 4.5 ஸ்டார் ரேட்டிங், ஒரு குட் ஸ்டார் ரேட்டிங் சொல்ல முடியும். கடன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போது எது பெஸ்ட்டாக இருக்கும், எதை நான் சூஸ் பண்ணணும், கூகுள் பே மூலமாக சூஸ் பண்ணலாமா, எவ்வளோ வட்டி போடுவாங்க, எனக்கு கிடைக்குமா, என்னோடய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கு, எது இதில் பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி நான் சூஸ் பண்ணலாம், இது போல் நிறைய சந்தேகம் இருக்கு இல்லையா? இப்போ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே ஃபில்டர் பண்ணிங்கன்னா 2 ஆப் தான் வந்து ஒரு ஓகேவான ஆப் சொல்ல முடியும். அதில் 2ஆவதாக இருக்கக்கூடிய ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்ப் ஆப். ஃபெய்ப் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நீங்கள் போய்ட்டு நேராக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அது அலசி ஆராய்ஞ்சிங்கனாவே நல்ல விதமான கமெண்ட்ஸும் இருக்குது. அதே நேரத்தில் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்ப் ஆப்பில் கொஞ்சம் ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து முக்கியமான விஷயம். ஸ்டார் ரேட்டிங் நல்லா இருக்குது, உடனடியாக பணம் கிடைக்குது, எல்லாருக்கும் பணம் கிடைக்குது. இது வந்து முக்கியமாக சொல்லணும். ஸோ ஃபெய்ப் ஆப் வந்து ஒரு ஆவரேஜ் அண்ட் குட்டுன்னு சொல்ல முடியும். ஸோ இது 2வது இடத்துல இருக்கணும். 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபர் ஆப்னு சொல்ல முடியும். ப்ரிஃபர் ஆப்பை எதுக்கு 3வது இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓகேவான ஆப் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்குமே லோன் ஆப்பில் எங்கேயும் கிடைக்காதவங்க ப்ரிஃபரில் கிடைக்க நிறைய விதமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரிஃபரில் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிவியூ லோன் ஆப். இந்த ஆப்பை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா இந்த லோன் ஆப்பில் உங்களுக்கு எந்த விதமான ஏமாற்றமும் இருக்காது. அதாவது அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகுறது அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயம் போஸ்ட்போன் ஆகுது அப்படி இழுத்து நிற்கிறது இதெல்லாம் கிடையாது. அப்ளை பண்ணால் கிடச்சிரும். 1. 2வது ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் வட்டி பெருசான வட்டியாக இருக்காது. உங்களுக்கு அப்ளை பண்ணால் உடனடியாக உங்களுக்கு சாங்ஷன் ஆகி லோன் வந்துடும். 3வது முக்கியமான விஷயம், கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருக்கிறவங்க, இன்கம் கம்மியாக இருக்கிறவங்க, இதெல்லாம் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் லோன் தராங்க. முக்கியமான விஷயம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இன்கம் ப்ரூஃப். நிறைய ஆப்பில் இன்கம் ப்ரூஃப் இருந்தால் ஒரு அமௌண்ட் தருவாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இன்கம் ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக தராங்க. நார்மலாக இன்கம் ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு தான் மற்ற ஆப்பில் தராங்கன்னா இவங்க அதிகபட்சமாக 80,000 வரைக்குமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணிவியூ லோன் ஆப்பில் இருக்கக்கூடிய ப்ளஸஸ். அப்போது இந்த கூகுள் பே மூலமாக தரக்கூடிய ஆப்பில் மணிவியூ லோன் ஆப் ஓகேன்னு சொல்ல முடியும். கூகுள் பேயில் அப்ளை பண்ணி போகிறதுக்கும் மணிவியூ லோன் ஆப்பை டேரெக்டாக நான் டவுன்லோட் பண்ணி வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஆப் மூலமாக யாரெல்லாம் தராங்க விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் பே ஓகே. ஆனால் மணிவியூ லோன் ஆப்பானாலும் சரி, எந்த ஆப்பானாலும் சரி, ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு என்னென்னா இவங்க ஒரு லெண்டிங் பார்ட்னர். அதாவது கூகுள் பே இதை தரத்து இல்லை, இவங்க கூட டைப் வச்சுக்கிறதுனால இதை பார்ப்பா இவர் தராருப்பா, இதை பாரு இவரு தராருப்பா, உனக்கு இவங்களாம் ஆஃபர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு கையை காட்டி விடுற வேலை தான். ஸோ அதனால் வந்து ஒரு லெண்டிங் பார்ட்னர். ஸோ இவங்களோட ஓன் கம்பெனி கிடையாது. ஸோ அதனால் இவங்களோட லெண்டிங் வச்சுருக்கவங்களோட பார்ட்னர்ஸோட இவங்க ஒரு விஷயத்தை காட்டுறாங்க, வாங்கிக்கப்பான்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி கூகுள் பேக்கும் இந்த ஆப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து முக்கியமாக கவனிக்கணும். ஸோ எல்லா ஆப்புக்கும் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.